மழை முடிந்து வானம் நீலமாக ஜொலித்தது. ஒரு சிறிய கிராமம், மந்திர கிராமம், அந்த மலைகளின் நடுவில் அமைந்திருந்தது. அங்கேயெல்லாம் அழகாக இருந்தது. மலர்கள் பாடின, நதிகள் சிரித்தன, பறவைகள் கனவுகள் கூறின. ஆனால் ஒரு நாள் அந்த அமைதியான உலகம் இருளால் மூடப்பட்டது. தீய மந்திரவாதி கிராமத்தின் ஒளியை பறித்துவிட்டான். வானம் மஞ்சளாய் மாறி, மலர்கள் வாடி, மக்களின் இதயம் பயத்தால் நிறைந்தது. ஆனால் அந்த இருளின் மத்தியில் ஒரு சிறுவன் மட்டும் நம்பிக்கையை இழக்கவில்லை. அவனது மனம் தூய்மையானது, தைரியம் நிரம்பியது. ஒரு இரவு மின்னல் விழும் வானத்தில் அவன் ஒரு விசித்திரமான ஒளியைக் கண்டான். அந்த ஒளியில் இருந்து ஒரு அதிசயமான குதிரை தோன்றியது. வெண்மையாக ஜொலித்தது. அதன் கண்களில் மின்னல் பிரகாசித்தது. அது சாதாரண குதிரை அல்ல, மின்னல் போலவே ஓடும் மாயக் குதிரை. அந்த குதிரை சிறுவனுடன் இணைந்து கிராமத்தின் ஒளியை மீண்டும் கொண்டுவரும் பயணத்தைத் தொடங்கியது. அவர்கள் மலைகள் கடந்தனர், காற்றில் பறந்தனர், வனத்தின் வழி சென்று மாயக்கோட்டையை அடைந்தனர். மின்னல் குதிரையின் காலடியில் பூமி பிரகாசித்தது. வானம் ஒளி நிறைந்தது. அவர்கள் சென்ற இடமெல்லாம் இருள் மறைந்து ஒளி திரும்பியது. மந்திர கிராமம் மீண்டும் ஜொலிக்கத் தொடங்கியது. மலர்கள் திறந்தன, பறவைகள் பாடின, மக்களின் முகத்தில் சிரிப்பு திரும்பியது. அந்த நாளிலிருந்து கிராமத்தின் குழந்தைகள் வானத்தில் மின்னலைக் காணும்போதெல்லாம் சொல்வார்கள், நம்மை காப்பாற்றிய மின்னல் குதிரை இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது தைரியத்தின் ஒளி, நம்பிக்கையின் குரல், நன்மையின் வெற்றி. அதுதான் மின்னல் குதிரையின் மாயக்கதை.